வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பழைய மாடல் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத வண்டியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சூப்பரில் வரக்கூடிய அந்த ஹைடெச் செல்ஃப் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறோம் சொல்லிட்டு A to Z நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான். இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே வண்டி வந்து பழைய மாடல் வண்டி தான். இதில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கிடையாது, நம்ம கிக்கரில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, புது வண்டி மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கணும் ஒரு ஆசை, நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் வச்சு கொடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, வண்டியோட ஃபுல்லாக எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸும் கழட்டிடுறோம். அதாவது டேங்கு, ஷீல்டு, சீட்டு, மாஸ்க் எல்லாமே கழட்டி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வண்டியில் வந்து தேவையான அளவு எழுதி கழட்டி எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், வண்டியில் இருக்கக்கூடிய சிடி காயில், மேக்னட் காயில், ரெக்டிஃபரு, ஹெச்டி காயில் எல்லாத்தையுமே கழட்டி வெளியே எடுத்துடலாம். இது பழைய RR யூனிட்டு, இதை கழட்டிடுவோம். அடுத்து சிடிஐ. நம்ம வந்து வண்டியோட ஒரிஜினல் ஒயரிங்கை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பக்காவாக பண்ண போகிறோம். தனியாக அதுக்குன்னு ஒயரிங் கிட் போட்டு பண்ண போகிறோம். நாளைக்கு சப்போஸ் நமக்கு வண்டியை நம்ம எதாவது சேல்ஸ் பண்ணுறோம், நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் கிட் வேணும்னா நம்ம மாட்டினதை கழட்டின்னு வண்டியை எப்படி பழையபடி இருந்தோ அந்த மாதிரி நம்ம திரும்பவும் மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். எந்த விதமான டேமேஜ் வராது வண்டியோட ஒயரிங் கிட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பழைய வண்டியில் இருக்கக்கூடிய பழைய ஒயரிங் கிட், பழைய காயில் பிளேட்டு எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சுவிட்செலாம் கழட்டிடுவோம். லெஃப்ட் சைட் சுவிட்ச் வந்து மாற்ற போகிறதில்ல, ஆனால் அந்த யோக் மாற்றணும். எதுக்காகனா நம்ம கிளச்சு சுவிட்ச் வைக்க போகிறோம். கியரில் இருக்கும்போது செல்ஃப் போகிறதுக்காக கிளச்சு பிடிச்சி தான் செல்ஃப் போகணும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோடைய யோக்கை மாற்றணும். அதுக்காக லெஃப்ட் சைட் சுவிட்சை கழட்டிட்டு இந்த கிரிப்பரை வெளியே எடுத்துருவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டியிலேருந்து பழைய தேவையில்லாத ஐட்டம்லாம் கழட்டி எடுத்துட்டோம். காயில் பிளேட்லேருந்து எல்லாமே எல்லா காயும் கழட்டி, சுவிட்சுக்கெலாம் கழட்டியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு பதிலாக புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னென்ன கிட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பழசுலேருந்து நம்ம பழைய ரெக்டிஃபர் RR யூனிட்டு, மேக்னெட்டு, காயில் பிளேட்டு, சிடி யூனிட்டு, ஹெச்டி காயில், கிளச்சு யோக்கு இதெல்லாத்தையும் கழட்டி எடுத்துட்டோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பழைய பேட்டரியும் கழட்டிடுவோம், பேட்டரியும் தேவையில்லை. இது வண்டியோட பழைய பேட்டரி, இதுவும் தேவையில்லை. இந்த பேட்டரி எதுக்காக நம்ம கழட்டினோம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி வச்சு நம்ம வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது 2.5 LB. இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வோல்டேஜும் கிடைக்காது, ஆம்பியரும் கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஸ்ப்ளெண்டர் ப்ரோவில் வரக்கூடிய Z4 பேட்டரி வந்து ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய செல்ஃப் ஸ்டார்ட் கிட்டு. இது வந்து நம்ம சொந்தமாக நம்மளே ரெடி பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒயரிங் கிட்டு, XL 100 ஒயரிங் கிட்டு வந்துடும். நம்ம பழைய ஒயரிங் கிட்டு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது, எந்த ஒயரும் நம்ம கட் பண்ண போகிறது கிடையாது. அது அப்படியே ஒரிஜினாலிட்டி வண்டியிலே இருக்கும். அது கூட அடிஷ்னலாக அந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ECM, அதாவது IST ஸ்டார்டர்னு சொல்லுவாங்க. XL 100 லேட்டஸ்ட் BS6 மாடல். இது பழைய மாடல் வந்து பிளாக் கலரில் இருக்கும், இது வந்து சில்வர் கலரில் வரும். பழைய மாடல் சப்ளை கிடையாது. இது அதோட நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா லாங் லைஃப் வரும். அடுத்து ஒரு HT காயில், பழைய HT காயிலுக்கு பதிலாக புது HT காயில். அதுக்கடுத்து காயில் பிளேட்டில் வரக்கூடிய ஓரிங் கிட்டு, ஆயில் சீலு. அதுக்கடுத்து கிளச்சு ஸ்விட்சு, கிளச்சை பிடிச்சா வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்காக கிளச்சு ஸ்விட்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் கிட்டு, ரைட் சைடு சுவிட்ச் கிட்டு. இதிலே கில் சுவிட்சோடு வந்துடும். அதுக்கடுத்து காயில் பிளேட்டு,
மேக்னட் காயில், லைட்டிங் காயில், பிக்கப் காயில் எல்லாமே அதிலே வந்துடும். அதுக்கடுத்து கிளச்சு சுவிட்சு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு யோக்கு, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோவோடது அந்த யோக்கு. அதுக்கடுத்து ஒரு மேக்னெட், இதெல்லாமே கிட்டாக வந்துடும். அதில் இது கூட நம்ம ஒரு பேட்டரி மட்டும் Z4 பேட்டரி வாங்கி வச்சோன்னா நம்ம ஈஸியாக நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம காயில் பிளேட்டை பிரிச்சிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால், நம்ம வந்து ஃப்யூச்சரில் நமக்கு செல்ஃப் ஸ்டார்ட் தேவையில்லை, நம்ம பழையபடி கிக்கரில் ஸ்டார்ட் ஆனால் போதும்னா நம்ம ஈஸியாக ப்ளக் அவுட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கிக்கரில் ஓடுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எந்த விதமான டேமேஜும் வராது, ₹1 செலவு இல்லாமல் நம்ம பழையபடி மாற்றிக்கலாம். அதுதான் ஒரு பெனிஃபிட் இதில். ஓகே, நம்ம இந்த காயில் பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரோட காயில் பிளேட் ஓரிங் கிட்டு அப்படியே செட் ஆகும். இதெல்லாமே நம்ம கிட்டாக கொடுத்துருவோம், எதுவுமே நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. காயில் பிளேட் ஓரிங் போட்டாச்சு. காயில் பிளேட் ஆயில் சீல் அதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த காயில் பிளேட் ஸ்க்ரூவோட ஓரிங் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். கச்சிதமாக உட்காரும். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோம், நம்ம நியூட்ரல் லைட்டுக்கு லைன் கொடுத்துடலாம். ஓகே, எல்லாமே வந்து கச்சிதமாக அதில் உட்கார்ற மாதிரி இருக்கும், எதுவும் ஆல்ட்ரு பண்ண தேவையில்லை. அடுத்து மேக்னெட், மேக்னெட் பார்த்திங்கன்னா அது அழகாக உட்காந்து. இந்த வாஷரு, போல்டு, ஃப்ரீயாக இருக்குது, எந்த உரசுற மாதிரியோ டைட்டாக எதுவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ECU வந்து நம்ம வந்து இந்த டெயில் லைட்டு கீழே தான் வைக்க போகிறோம். அதனால் அங்கேருந்து நம்ம ஒயரிங்கெல்லாம் ரூட் பண்ணி டெயில் லைட் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். கரெக்டாக அதுக்குன்னே கச்சிதமாக செஞ்ச மாதிரி இருக்கும், பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ரூட் பண்ணி கேபிள் எல்லாத்தையும் வந்துடலாம். இப்போ இந்த சாக்கெட்டை நம்ம இதோட இப்படி கனெக்ட் பண்ணோம். அடுத்து ஒயரிங் கிட் எடுத்துப்போம். ஒயரிங் கிட்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சாக்கெட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சாக்கெட் இருக்கும், இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ECUவில் வரக்கூடிய இன்னொரு சாக்கெட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ, 2 சாக்கெட்டையும் பக்கா கனெக்ட் பண்ணிட்டோம், லூஸ் கனெக்ஷன் எதுவும் இல்லை. இப்போ ECUவை நம்ம உள்ளே வச்சுருவோம். ஏன்னா பக்காவாக அந்த ISG வந்து உள்ளே உட்காந்துச்சு, ஃபிட்டிங் ஆயிடுச்சு, நமக்கு ஆடு ஷேக் எதுவுமே வராது, எதுவும் போல் நட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன ஒயரிங் கிட் இருக்கும், அதை எடுத்து வந்து ISGயில் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சாக்கெட்டில் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ளே வந்துடும். ISGயில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஒயர் கிட் வரும். ஒன்று வந்து மேக்னட் காயிலேருந்து வரக்கூடியது, இன்னொன்று பேட்டரிலேருந்து வரக்கூடியது, இன்னொன்று வந்து நம்ம சுவிட்ச் கிட்டுக்கு எல்லாத்துக்கும் போகக்கூடிய இன்னொரு சாக்கெட். ரூட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த ECUலேருந்து வரக்கூடிய ஒயரிங்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சாக்கெட்டு
ஒரு எர்த்து, ஒரு இன்னொரு சாக்கெட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைட் வயர். நியூட்ரல் லைட் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா மேக்னெட் காயிலேருந்து வரக்கூடிய நியூட்ரல் லைட்டில் அந்த லைன் எடுத்துகிட்டு வந்து இந்த சாக்கெட்டோட இந்த சாக்கெட்டை அப்படியே ப்ளக்இன் பண்ண வேண்டியது தான். ப்ளக்இன் பண்ணிட்டு மேக்னெட்லேருந்து ஒரு நெகட்டிவ் ஒன்று வரும் கிளிப்பு போட்டு, அந்த நெகட்டிவ் நம்ம ஈசியில் வந்துக்கூடிய நெகட்டிவ், அதுக்கப்புறம் வண்டியில் ஆல்ரெடி இருக்கும் வண்டியோட ஒரிஜினல் ஒயரிங் கிட்டில் ஒரு நெகட்டிவ் இருக்கும். இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ரெக்டிஃபரை கழட்டணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 10mm போல்ட் இருக்கும். அந்த 10mm போல்ட்டோட ஜாயின் பண்ண வேண்டியது தான். அந்த 3 நெகட்டிவும் சேர்த்து ஒரே போல்ட்டை போட்டு நம்ம ரெக்டிஃபரை கழட்ட நேரத்தில் ஒரு 10mm போல்ட் போட்டு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் நம்ம வண்டியில் கொடுக்கக்கூடிய பாடி எர்த்து. ஓகே, பக்கம் டைட் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஆர்ன் கிளிப்பு சொருகிற மாதிரி ஒரு சின்ன பின்னு கொடுத்துருப்போம். இந்த பின் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட், வண்டிக்கு நியூட்ரல் லைட் கொடுக்குறதுக்கு. இந்த பக்கம் வாங்க. லெஃப்ட் சைடில் வண்டியோட காயில் பிளேட்டை கட்டணும் பார்த்தீங்களா, அந்த சாக்கெட்டு, பெரிய சாக்கெட்டில் ஒரு க்ரீனில் ரெட் கலர் கோடு போட்ட ஒயர் இருக்கும். அதுதான் நியூட்ரல் லைட் ஒயர். அதுவும் கூட எடுத்துகிட்டு வந்து நம்ம வண்டி நம்ம ஒயரிங் கிட்டில் இருக்கக்கூடிய அந்த பின்னை அப்படியே அந்த க்ரீனில் ரெட் கலர் கோடு போட்ட ஒயரோட ஜாயின் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இது வந்து நியூட்ரல் தான். இது அப்படியே விட்டுடலாம். ஃபினிஷ். வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம பேக்கில் கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் பேட்டரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயிட் கலர் சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டை மேக்னெட்லேருந்து வரக்கூடிய அந்த ஒயிட் கலர் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணிடணும். பிக்கப் காயில் லைன் இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஒரிஜினல் ஒயரிங்கோடு அப்படியே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுமாதிரி ஒரு கிளாம்பு கொடுத்துருப்போம்ல கிட்டில், அந்த கிளாம்பை கழட்டி நம்ம பழைய ஹெச்டி காயில் இருந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த கிளாம்பை ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்து நம்ம புதுசாக கொடுத்துருக்க ஹெச்டி காயில் அந்த சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணோம். ஒயிட் கலரோட ஒயிட் கலரு, இந்த சிங்கிள் பிளாக்கில் பிளாக்கு, இந்த ரெட்டில் ரெட்டு. அவ்வளோதான். எல்லாமே ப்ளக்இன் தான், சிம்பிள் தான். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஹெச்டி காயில் ரூட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கேபிளை கேட்டுக்க இதை இந்த பொசிஷனில் வச்சு போல்டு போட்டுடலாம். வேலை முடிஞ்சிடும் அவங்களுக்கு. இதுக்காக தான் அந்த கிளாம்பு கொடுத்துருக்காங்க. எல்லாமே கச்சிதமாக உட்காரும். எதுவுமே நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு மாட்ட வேண்டியதே இல்லை. சிம்பிளாக அதே மாதிரியே ஈஸியாக பண்ணிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு ஒயரிங் கிட்ட, பழைய ஒயரிங் கிட் கூடவே ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2.5 பேட்டரி தான் இருந்தது, 2.5 LB. இப்போ நம்ம வந்து Z4 ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பேட்டரி பாக்ஸ் கட் பண்ணி தான் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து உள்ளே போகாது, நிற்க வச்சுலாம் மாட்டக்கூடாது. இது வந்து உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணி நம்ம இதை ஆல்ட்ரு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு பேட்டரி பாக்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு பேட்டரி உள்ளே உட்காந்துரும். ஒரிஜினாலிட்டி படி உட்காந்துரும். நம்ம ஷீல்டையும் கரெக்டாக போட்டு கவர் பண்ணிக்கலாம். ஷீல்டு தடுக்காது. பார்த்தீங்கன்னா ஷீல்டும் கரெக்டாக கவர் ஆகிடும், பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம ஒரு எல் கிளாம்பை செட் பண்ணி பேட்டரி வந்து ஆடாமல் டைட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி லைன் கொடுத்துடலாம். நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஎஸ்ஜிலேருந்து வரக்கூடிய 2 பேட்டரியோட லைன், ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். மாற்றி கொடுத்துடக்கூடாது. ரெட் கலர் பாசிட்டிவ், பிளாக் கலர் நெகட்டிவ். நம்ம பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவை அந்த ஈசியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவில் ஒரு சாக்கெட்டும் நெகட்டிவ் ஒரு சாக்கெட் இருக்கும். அது என்ன பண்ணோம், வண்டியில் ஆல்ரெடி இருந்துச்சு பார்த்தீங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ், ரெட்டோட ரெட்டை ஜாயின் பண்ணுங்கள். வண்டியில் பழைய ஒயரிங் கிட்டில் இருந்த சாக்கெட்டோட சொல்கிறோம். ரெட்டோட ரெட்டு, பிளாக்கோட பிளாக்கு, க்ரீனோட பிளாக்கு நெகட்டிவ். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பேக்கில் கிட்டத்தட்ட வேலையை முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் 2-3 சாக்கெட் மட்டும்தான் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு வேலை முடிஞ்சிடும். ரைட் சைடு சுவிட்சு கிட்ட ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கேபிளை சுவிட்சோடு ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சுவிட்சுக்கு ஏற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டு சுவிட்சுக்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சுவிட்சில் எந்த விதமான ஷேக்கும் இல்லை, ஆக்சிடென்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ரீ ப்ளே நல்லாயிருக்கு, கச்சிதமாக ஃபிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சாக்கெட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து போயிடுவோம். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் கிளச்சு யோக்கு மாட்டிட்டு அதை கிளச் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு கிளச்சு யோக்கை மாட்டிடுறோம். பத்து பஸ். நெக்ஸ்ட்டு கிளச்சு ஸ்விட்சு, ஹீரோண்டா கிளச்சு ஸ்விட்சு, அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து கிளச்சு கேபிளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இப்போ நம்ம 90% வேலையை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இந்த நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்துகிற அந்த ஒயரிங் கிட்டில் இருக்கிற சாக்கெட்லாம் வந்து ஜாயின் பண்ணோம். இப்போ இந்த க்ரீன் கலர் சாக்கெட்டோட பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு சுவிட்சுக்கிட்டு செல்ஃப் சுவிட்ச்லேருந்து எடுத்த சாக்கெட்டை ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸலில் சாவி ஆன் பண்ணால் லைட்டு பிளிங்க் ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த லைட் இது எங்கே நம்ம கனெக்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு பாக்ஸை கழட்டிட்டு மீட்ரு பாக்ஸில் ஐபீம் லைட்டை வந்து டம்மி பண்ணிட்டு இந்த மீட்ரு கவரை கழட்டி எடுத்துகிட்டு இதில் ஐபீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடிய ஐபீம் சிம்பிள் தான், அதுக்கு நேராக வரக்கூடிய பல்பை கழட்டி எடுத்துருவோம். எடுத்து விட்டு அதில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஐஎஸ்ஜியோடைய அந்த லைனை ஜாயின் பண்ணணும். ஏன்னா நம்ம எக்ஸல்லாம் பார்த்தீங்கன்னா சாவி ஆன் பண்ணால் பிளிங்க் ஆகும், அந்த லைன் இதில் கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளூ கலர் சாக்கெட் இருக்கும், அதில் வந்து 2 ஆர்ன கிளிப்பு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணோன்னா நம்ம கிளச்சு சுவிட்சோடு ஜாயின் பண்ணோம். நம்ம கிளச்சை பிடிச்சா செல்ஃப் எடுக்கிறதுக்காக அந்த லைன் வரும். நம்ம கிளச்சு யோக் மாற்றி இல்லை சுவிட்சு மாற்றோம் பார்த்தீங்களா, அதோட அதை ஜாயின் பண்ணுறோம். அவ்வளோ. ஓகே, இப்போ நமக்கு இன்னும் ஒரே ஒரு லைன் தான் பேலன்ஸ் இருக்குது. இந்த ரெட் கலர் சாக்கெட்டு இதில் 3 லைன் வரும், ஒரு பிளாக்கு, ஒரு எல்லோ, ஒரு க்ரீன். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா டிசி ரிட்டன். இந்த பிளாக் என்ன பண்ணணும்னா டிசி ரிட்டனில் கொடுக்கணும். டிசி ரிட்டன் எதுனா நம்ம சாவி ஆன் பண்ணால் எதில் லைன் வெளில வருதோ அந்த டிசியில் கொடுக்கணும். இதுதான் லாக் செட்லேருந்து வரக்கூடிய சாக்கெட்டு, 4 ஒயர் வரும். இதில் பிளாக் தான் வந்து டிசி ரிட்டனு. இந்த பிளாக் டிசி ரிட்டனோட இதை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த லாக் செட்லேருந்து வரக்கூடிய சாக்கெட்டில் பிளாக் கலர் ஒயர் இருக்கும், அந்த பிளாக் கலர் ஒயரோட இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சாக்கெட்டை கழட்டிட்டு அதில் என்ன பண்ணுறோம், இந்த பிளாக் கலர் ஒயரோட இந்த பிளாக் கலர் ஒயரை இன்செர்ட் பண்ணிட்டு அப்படியே சாக்கெட்டை மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் 2 ஒயர் இருக்குது. இந்த எல்லோ கலர் ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கான ஒயர் இது இன்சுலேட்டர் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு போகக்கூடிய லைனு எல்லோ கலர் ஒயர் ஒன்று வரும், ஏசி லைனு. அந்த ஏசி லைனை கட் பண்ணி அது கூட இதை ஜாயின் பண்ணிடணும். இந்த ஹெட்லைட் இன்புட்டு போகக்கூடிய எல்லோ கலர் லைனை கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், அதோட சுவிட்சுக்கு போகிற சைடு இந்த எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஏசியை கட் பண்ணிட்டு அதை டிசியாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். ஹெட்லைட்டு தேவையான சைடு ஜாயின் பண்ணிட்டோம். கீழே பழைய RR2 வந்த எல்லோ ஒயரை டம்மியாக விட்டுடலாம், பிரச்சனை இல்லை, அது லைன் வராது, அதுலேயும் நம்ம டேப் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கும், க்ரீன் ஒயரு. இந்த க்ரீன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட்டுக்கு போகக்கூடிய அந்த நெகட்டிவை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஹெட்லைட் பல்புலேருந்து வருது மாதிரி அந்த நெகட்டிவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை இதோட ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம புதுசாக மாட்டின எஸ்டி காயிலோட ப்ளக் அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளக் அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிடலாம். நம்ம கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்னு, இண்டிகேட்ரு எல்லாமே வேலை செய்யும். கில் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டு
செல்ஃப் போடலாம். செல்ஃப் போடும்போது இந்த லைட்டு பிளிங்க் ஆகிட்டு நம்ம எக்ஸலில் வர மாதிரியே பிளிங்க் ஆகிட்டு தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் போடும்போது பிளிங்க் ஆகும். வண்டி வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சைலண்ட் டச்சு, செல்ஃப் மோட்டர் சவுண்டோ ஒன் கிளிக் சவுண்டு எதுவுமே வராது. சைலண்ட்டாக எக்ஸலில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆக்டிவாக BS6 ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மறுபடியும். பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். கச்சிதமாக செட் ஆகிருக்கு பாருங்கள். எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லாமல் பக்காவாக செட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம மேக்னெட் கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துடலாம். இப்போ ஃபைனலாக ஒன்று கியரில் செல்ஃப் எடுக்குதான்னு பார்த்துக்கலாம். நியூட்ரல் எடுக்குது, கியர் போட்டேன். இப்போ நம்ம கிளச்சை பிடிச்சிக்கிட்டு, கிளச்சை பிடிக்காமல் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு போகிறோம், எடுக்கல. இப்போ கிளச்சை பிடிச்சிக்கிட்டு போட்டால் செல்ஃப் எடுத்துக்கிச்சு. இப்போ கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். கிளச்சை பிடிச்சிக்கிட்டு செல்ஃப் போட்டால் மறுபடியும் செல்ஃப் எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ நியூட்ரல் பண்ணவுடனே நியூட்ரல் லைட் ஏரியா ஆரம்பிச்சிடும். ஓகே, பக்காவாக செட் ஆகிருக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். ஜோலா அப்படியே பார்ப்போம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெண்டருக்கு ஐடெச் மாடல் செல்ஃப் கிட் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அது இப்போது நிறைய அப்டேட் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் இஷ்யூ தான் கொடுத்துட்ருப்போம். ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த பிளாக் கொடுத்துருந்தோம். இப்போ பிளாக் வந்து சப்ளை இல்லாததுனால இப்போ ஒயிட் கொடுக்குறோம். இது ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெண்டருக்கு நம்ம இந்த எந்த வண்டிக்கு நம்ம அதை மேட்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் கிட்ட வந்து ஆல்டர் பண்ணிவிடுவோம். இதோட ECMக்கு இந்த HD காயில் இது கொடுப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரிங் கொடுப்போம். ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 3 வோல்ட்ஸ் தான் போடுவோம். இப்போ 4 போட்டு பக்கா ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம். நிறைய பேர் கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா மேக்னெட்டில் பேலன்ஸ் இல்லை, வெயிட் இல்லை, அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பெண்டரோட ஒரிஜினல் கேம் சிங்கிள் கீ கார்டு இருக்கும். ஒரிஜினல் கேம்லேயே வந்து நம்ம இந்த மேக்னெட் வந்து ஆல்டர் பண்ணி இது போல வெயிட் கரெக்டான பேலன்ஸ்லையும் கொடுக்குறோம். இது கரெக்டாக 1 kg இருக்கும். ஸ்பெண்டர் வந்து 1/200 இருக்கும், இது 1 kg இருக்கும். அந்த 1/200 இருக்கிற மாதிரியே நம்ம வெயிட் போட்டிருக்கோம். 2 மாடலில் வந்து பேலன்ஸ் போட்டு வச்சுருக்கோம். இது 1/200 இருக்கும், இது கரெக்டாக 1 kg இருக்கும். இது 700 தான் இருக்கும். எக்ஸலோடைய மேக்னெட் பார்த்தீங்கன்னா 700 தான் இருக்கும். கஸ்டமர் எப்படி நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை. அதே மாதிரி எந்தெந்த வண்டிக்கு நம்ம வந்து செய்கிறோமோ அதுக்கு நம்ம வந்து கரெக்டான ஒயரிங் வந்து பக்காவாக மேட்ச் ஆகிற மாதிரி போட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சமீபமாக வந்து இந்த ஒயிட் ECM தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒயிட் கலரு இது ஒயிட்டுக்கு தகுந்த ஒயரிங் கிட்ட இது அப்படியே மாறும். HD காயில் வந்து லைனிங் எல்லாமே மாறும். இதுக்கு மாறும், இந்த பவர் காயில் மாறும். இதுக்கு வந்து ஃபுல் செட்டு வந்து இப்போ இது போல் கொடுக்குறோம். எது கொடுத்தாலும் ஃபுல் கிட்டாக தான் கொடுப்போம். நம்ம இது போல் மேக்னெட்டு ஃபுல் செட்டு. மேக்னெட் மட்டும் கஸ்டமர் எப்படி நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம பக்காவாக எல்லாமே இது போல் பேக்கிங் பண்ணி தான் கொடுப்போம். ஏன்னா ஒரிஜினலாக போய் அவங்களுக்கு சேர்ற வழி இந்த பொருளுடைய சேஃப்டியாக நம்ம வந்து பேக் பண்ணி தான் கொடுப்போம். இது வந்து ஸ்பெண்டருடைய செல்ஃப் கிட் இது. அதே போல் நம்ம வந்து எந்தெந்த வண்டிக்கு மேட்ச் பண்ணுறோமோ XL 100 ஓல்டு மாடல் செல்ஃபில் அது வண்டிக்கு செல்ஃப் பண்ணி கொடுப்போம். RX 100, 135, பஜாஜ் CT 100, பிளாட்டினா இது போல் வண்டிக்கு வச்சு கொடுக்குறோம். இப்போ சுசுகி மேக்ஸ் 100 இது போல் என்ன வண்டிக்கு அவங்க கஸ்டமர் நம்மகிட்ட கேட்குறாங்களோ அது நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுப்போம் ரொம்ப சிறப்பாக. நன்றி, வணக்கம். ஜோலாபிட்டே பாபு. இப்படியே பார்த்துருப்பீங்க, ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் இல்லாத ஓல்டு ஸ்பெண்டர் ப்ளஸில் நம்ம வந்து அழகாக ஐடெச் செல்ஃபோன் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஓனாக ரெடி பண்ணி பக்காவாக குவாலிட்டியான ப்ராடக்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நிறைய விதமான பைக் நம்ம செட் பண்ண முடியும். தேவைப்படுறவங்க நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வர வச்சு கொடுக்க முடியும், அவங்க செட் பண்ணி கொடுக்க முடியும். தேவைப்படுற கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.